வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வீடு கட்டும்போது மனையினுடைய ஈசானிய மூலையில் போர் போடுறது மிகச்சிறந்த பலனை தரும். அதே மாதிரி வாட்டர் சம்ப் அங்கே தான் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு விதி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனையினுடைய மூலையிலிருந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய கட்டடம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஈசானிய மூலை, மனையினுடைய ஈசானிய மூலையிலிருந்து கட்டிடத்தின் ஈசானிய மூலை வரை ஒரு கோடு போட்டோம்னா, இந்த கோட்டுக்கு குறுக்க இந்த போரோ இந்த சம்போ வரக்கூடாது. இந்த பகுதியில் கண்டிப்பாக செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாஸ்து தேவன் இந்த சனி மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் தலையை வைத்து, நைருதி மூலைன்னு சொல்கிற தென்மேற்கு மூலையில் காலை மடக்கி, அதாவது ஒரு தவளை எப்படி படுத்திருக்குமோ அந்த மாதிரி படுத்திருப்பதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மூச்சு உள்வாங்கும்போது இந்த காஸ்மிக் எனர்ஜி, அண்டவெளியிலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்கி அது தொப்புள் என்று சொல்லக்கூடிய நாபி பகுதியில் போய் பலவாறாக பரிணமித்து மீண்டும் அங்கேருந்து பாதாரம் வரை சென்று அங்கேருந்து திரும்பவும் மேலெலும்பி தொப்புள் பகுதியில் அதிகமாக பிரதிபலித்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வீட்டினுடைய அனைத்து பகுதிக்கு செல்லும். அந்த மாதிரி சரியாக அமைக்கப்பட்ட வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும், அதாவது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னு சர்வார்த்த சிற்ப சிந்தாமணியில் சொல்லப்பட்டுள்ளது. வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.